ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். எப்பவுமே ஷார்ட்ஸ் தான் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஞ்சுக்காக இந்த லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், நான் நிறைய லாங் வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன். இது வந்து டே 3, லாஸ்ட் டே இன் கொடைக்கானல். மலை இறக்கத்தில் வந்து இந்த டம் வாட்டர் ஃபால்ஸ் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருந்தது. நாங்கள் ஜூம் பண்ணுற இடம் தான் வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸோட இடம். இப்போ தண்ணி இல்லை, பட் ரெய்னி சீசனில் வந்து தண்ணி வரும்னு சொன்னாங்க. இது என்ட்ரிக்கு வந்து 10 ருபீஸ். இந்த இடமே ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. கீழே ஒரு இடத்துல வந்து பாட்டு ஓடிட்டு இருந்தது. அது வந்து மேலே வரைக்கும் நல்லாவே கேட்டுச்சு. இதை முடிச்சுட்டு நாங்கள் அடுத்தது வந்து மதுரைக்கு போகிறது தான் பிளானாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி அங்கேருந்து கிளம்பிட்டோம். கொடைக்கானல் மலை இறக்கத்துலேயே வந்து ஒரு டிஃபன் கடையில் சாப்பிட்டோம். எனக்கு பேர் மறந்துச்சு, பட் ஃபுட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மதுரை ரீச் ஆகும்போது அரௌண்ட் 11:15 அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு மதுரை மீனாட்சி அம்மன் தான் போனோம். அங்கே ஃபோன்லாம் அலோட் கிடையாதுன்றதை நாங்கள் எதுவுமே கவர் பண்ணல. கோவில் வந்து 12:30 க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா இப்போ சித்திரை திருவிழா அந்த டைம் போனதால் கரெக்டாக 11:30க்குள்ளே போனோம். ஃப்ரீ தரிசனத்தில் 12:30க்கு சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். நான் ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் போயிருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு 4 ஹவர்ஸ் ஆச்சு 100 ருபீஸில். சூப்பராக சாமியை பார்த்துட்டு அடுத்தது வந்தது தான் பழமுதிர்ச்சோலை. இது அரௌண்ட் ஒரு 23 கிலோமீட்டர்ஸ் கிட்டே வந்துச்சு மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து. ஃபஸ்ட்டு மேலே இருக்க பழமுதிர்ச்சோலை முருகரை பார்த்துட்டு நான் வந்து அறுபடை வீட்டில் இது 5ஆம் படை பார்த்துட்டேன். இன்னும் ஒரு படை மருதமலை மட்டும் இன்னும் நான் பார்க்கல. பழமுதிர்ச்சோலை மேலேயே வந்து ஒரு தீர்த்தம் இருக்குது, போய் பாருங்கள் அப்படி சொன்னாங்க. அது என்னென்னா ராக்காயி அம்மன் கோவில் இருக்காங்க. கங்கையும் ராக்காயி அம்மனும் இருக்காங்க. இங்கே வந்து நீராடுறாங்க, தண்ணி வருது, அதில் குளிக்கிறாங்க. பட் நான் அந்த ஐடியாவில் போல் எனக்கு தெரியாது அங்கே இருக்கிறது. பட் ஆனால் இங்கே எல்லோரும் அந்த தண்ணியில் குளிச்சுட்டு அந்த தீர்த்தம்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. ஐயர்கிட்ட கேட்கும் போது இங்கே இருக்க மலையை வந்து காக்கிற தெய்வம் அப்படின்னு சொன்னாங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்து அழகரை பார்த்தோம். ஃபஸ்ட் டைம் அழகர் கோவில் போகிறேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. கோவில் ரொம்ப அமைதியாக, கூட்டம் வந்து கரெக்டாக நாங்கள் 2:30 அந்த மாதிரி போனோம். கோவில் வந்து 3:30 தான் திறப்பாங்க, மதியானம் மூடிட்டு. ஸோ லைனில் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டோம். அங்கேயே உள்ள காற்றுலாம் நல்லா இருந்துச்சு, அப்படியே உட்காந்துட்டோம். செருப்பு போடாமல் போயிட்டோம். ஸோ அம்மா சூடு இந்த தர ரொம்ப ஹீட்டு, வெயில் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் வந்து கோவிலுக்குள்ளே போய் அந்த இதுக்குள்ளே உட்காந்துட்டோம், மண்டபத்துக்குள்ளே. ஸோ அந்தளவுக்கு வந்து வெயில் தெரியல. கொஞ்சம் குளுன்னு ஃபேன்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. நான் வந்து இப்போது ஒரு இடத்த காட்டுறேன், ஏரோ மார்க் போட்டு. அது வந்து 18ஆம் படி கருப்போட மண்டபம். எனக்கு வந்து 18ஆம் படி கருப்பு சாமி தெரியும். பட் ஆனால் அது அழகர் கோயிலில் தான் இருக்குன்றது தெரியாது. கோவிலுக்கு போகலான்னு போகும்போது அந்த கதவு பார்த்தோன்னா எனக்கு செம்ம ஷாக்கு. இந்த கோயில் இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்தோம். அப்படியே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அப்படியே சந்தன வாசத்தோட சூப்பராக இருந்தது. அது உள்ளெல்லாம் நான் கவர் பண்ணலை. இந்த கோவிலில் வந்து ரெஸ்ட் ரூம், செருப்பு வைக்கிறதுக்கான இடம் எல்லாமே இருக்குது. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே இருந்தது. ரெஸ்ட் ரூம் வந்து இலவசமாகவே இருந்துச்சு. இது வந்து கோவில், அழகர் கோவில் இன்டீரியர் இது தான். அந்த மண்டபத்தை தான் உட்காந்துருந்தோம் ஒரு 1/2 அன் ஹவர் போல். ஒரு 3:30 தான் கோவில் திறந்தாங்க. நாங்கள் சீக்கிரமாக பார்த்துட்டு ஃப்ரீலே தான் பார்த்தோம். 10 ருபீஸ் டிக்கெட்டும் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஃப்ரீலே பார்த்துட்டோம். நான் ஃபஸ்ட்டு போய் பார்த்ததால் அந்தளவுக்கு எங்கள் பின்னாடி கூட்டம் இருந்தது. குரங்கு இந்த கோயிலில் எக்கச்சக்கமான குரங்கு, ஏகப்பட்ட குரங்கு. கையில் எதுவுமே வச்சுக்க விடலை. கரெக்டாக 5:05 எங்களுக்கு வந்து வந்தே பாரத் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தேன் சென்னைக்கு. ஸோ 4:30 பக்கம் கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டோம். ஆல்ரெடி இந்த ட்ரெயின் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.